சபா, ரேணுக்கு ஆக்சிடென்ட் சொல்லிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்திருக்க. ரேணு எங்க? அவளுக்கு என்னாச்சு? ஏய், கேட்கம்ல. ஆக்சிடென்ட்லாம் ஒன்றும் ஆகலை, போய் சொன்னேன். இது பொய் சொன்னியா? ஏன் அப்படி சொன்ன? நேற்று ரேணு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அதையே என்கிட்ட மறைச்சிட்டல. எல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கு எப்படி போய் சொல்லணும்னு அறிவில்ல? டேய், ஒரு பொண்ணே உன்னை தேடி வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பிடிச்சிருக்கு பிடிக்கல ஏதாவது ஒரு பதில சொல்லிட்டு போ. இப்படி எதுவுமே சொல்லாம போனா என்ன அர்த்தம்? அதெல்லாம் சொல்ல முடியாது. அதான் ஏன்னு கேட்குறேன். உனக்கு தான் அந்த பொண்ணை பிடிக்கலல்ல, அதை சொல்லிட்டு போ. முகத்துக்கு நேராக சொல்ல வரலனா நான் ஃபோன் பண்ணி தரேன். அவங்ககிட்ட சொல்லிட்டு நீ பேக் எடுத்துட்டு ஊருக்கு போப்பா. ஏன்டா ஃபோனை கட் பண்ண? சொல்றா. ஏன்னா எனக்கு ரேணு ரொம்ப பிடிக்கும் சபா. அதை ஏன்டா ரேணு கிட்ட சொல்லாம போற? எப்படில சொல்லுத? நான் எப்படி அவளுக்கு சரியா இருப்பேன்? ரேணு மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் என் கூட ஃப்ரெண்டா பேசுறதே பெரிய விஷயம். ஆனா அவ வாழ்க்கை முழுசா கூட வரேங்க. அவளே சொன்னாலே என் தகுதி என்னன்னு எனக்கு தெரியும்ல. எப்படி சரின்னு சொல்லுத? ஆனா எனக்கு ரேணு ரொம்ப பிடிக்கும் சபா. அவன் முகத்தை பார்த்து என்னால் பிடிக்கலன்னு சொல்ல முடியல. அதான் எதுவுமே சொல்லாம போறேன். அடுத்த ஜென்மத்திலேயாவது அவளுக்கு ஏற்ற மாதிரி நானும் பிறந்து அவளை கல்யாணம் பண்ணணும். என்னது அடுத்த ஜென்மமா? நீங்க அடுத்த ஜென்மம் வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது. இந்த ஜென்மத்திலே கல்யாணம் பண்ணிக்கோ. நம்ம சந்தோஷமா இருக்கலாம். ஏங்க நீங்க நீங்க போனீங்க சபா, இவங்க எப்படிங்க? எனக்குலாம் எதுவும் தெரியாதுப்பா. ஏங்க யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க. முதல்ல இங்க கிளம்புங்க. அதான் மனசுல இருக்கிறதுல ஒண்ணு விடாம வெளில வந்துருச்சுல, அப்புறம் என்ன? ஒரு தடவை ஐ லவ் யூன்னு சொல்லு, நான் போயிடுறேன். அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஏன்? அதான் முடியாதுன்னு சொல்றேன்ல. அதான் ஏன் கேக்குறல. நான் உங்ககிட்ட சொல்லாம போனதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் இருக்குங்க. நான் எங்க ஊர்ல ஒரு பொண்ணை விரும்பினேன். அவளை என்ன விரும்பினா. திடீர்னு ஒரு நாள் என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டா. அவ்வளோதானா? எது அவ்வளோதானாவா? நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு பயந்துட்டேன். இதெல்லாம் சாதாரண விஷயம். இதுக்கு போய் இதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ற? எதுங்க சாதாரண விஷயம்? உங்களுக்கு வேணா இது சாதாரண விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு அப்படி இல்லை. அவ உடைச்ச என்னோட இதயத்தை இனி யாராலையும் விட்டு வைக்க முடியாது. நான் சொல்லல, பூபதி இப்படிதாங்க செம்மையா காமெடி பண்ணுவான். இல்லை, நான் என் காதல் தோத்து போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். உங்க 2 பேருக்கும் சிரிப்பா இருக்கோ? பின்ன சிரிக்காம. இல்லை சபா. டேய். என்னது டேயா? இப்ப என்ன? உடஞ்ச இதயத்தை ஒட்ட வைக்கணும், அவ்வளோதானே? நான் வைக்கிறேன், போதுமா? சபா 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 சபா. அப்பாட்டெல்லாம் சொல்ல மாட்டேன். சொல்றி. எங்கடா இருக்க? வீட்ல. சரி, பேச விட மாட்டாளே. ஹாய்டா. ஹேய் வாடி. வெளிய இருந்தா கால் பண்ணியா? ஆமா ஆமா. இந்தா ஸ்வீட் எடு. என்னடி திடீர்னு ஸ்வீட்லாம்? வீட்ல மேரேஜ் எது ரெடி பண்ணிட்டாங்களா? ஏன் இல்லனா நீ ரெடி பண்ணி தர போறியா? முதல்ல ஸ்வீட் எடுடா. ஆமா, எங்க உங்க அண்ணன்? ஏய், நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ பூபதி தேடிட்டு இருக்க. முதல்ல என்னன்னு சொல்லு. சொல்றேன், முதல்ல ஸ்வீட் எடு. சரி இப்ப சொல்லு, அண்ணன் எங்க? வெளியே போயிருக்காண்டி, கொஞ்ச நேரத்துல வந்துருவான். சஸ்பென்ஸ் வைக்காம முதல்ல என்னன்னு சொல்லு. சொல்றேன். நம்ம வெப் சீரிஸோட கடைசி எபிசோட் பாத்தியா? இல்ல.
முதல்ல அதை போய் பாரு. உங்க அண்ணன் பண்ண கேரக்டருக்கு செம்ம ரெஸ்பான்ஸ். இதுல அடுத்தடுத்த எபிசோட்ல உங்க அண்ணன் தான் பண்ணணும்னு கமெண்ட்ஸ் வேற. ஒரே நாள்ல உங்க அண்ணன் செம்ம ட்ரெண்ட் ஆயிட்டாரு. ஏய் என்னடி சொல்ற? ஆமாடா அண்ணா. வாமா ரம்யா, எப்போ வந்த? இப்போதானே வந்தேன். அண்ணா ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணா. முதல்ல ஸ்வீட் எடுங்க. எதுக்குமா? எடுக்க சொல்றேன். நீங்க பண்ண கேரக்டருக்கு செம்ம ரெஸ்பான்ஸ்ண்ணா. ஒரே நாள்ல ட்ரெண்ட் ஆயிட்டீங்க. இனிமே எல்லா எபிசோடும் நீங்க தான் பண்ண போறீங்க. ஓகேவா? சரி நான் அப்படியே கிளம்புறேன். டேய் சபா பாய்டா. என்ன பூபதி, சூப்பரா, எதிர்பார்க்கவே இல்ல. நீங்க ரெண்டு பேரும் என்ன பேசுறீங்க புரியலையே. வெளியே போவல்ல, நீயா புரிஞ்சுப்ப. எங்கடா இருக்க? வந்துட்டியா? வந்துட்டேங்க. நான் இங்க தான் இருக்கேன். இங்கயா? ஹே. ஹே பார்த்துட்டேன். ப்ரோ, நீங்க பூபதி தானே? ஆமா. நான் உங்களை யூடியூப் வீடியோஸ்ல பார்த்துருக்கேன் ப்ரோ. செமையா பண்றீங்க. சூப்பர் ப்ரோ. சரிங்க. ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. நல்லா பண்ணுங்க. சரி. தேங்க்ஸ் ப்ரோ. வா. யாரோ ஒருத்தங்க போட்டோ எடுக்கணும்னு கேட்டாங்க. என்ன ஹீரோ சார், ஒரே நாள செலிப்ரேட் ஆயிட்டீங்க. எல்லாரும் போட்டோ எடுத்துக்கிறாங்க, நானும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேனே. ஏங்க கிண்டல் பண்ணாதீங்க. இன்னும் நல்லா பண்ணுங்க. ஆமா, காலையில நான் ஆபீஸ்ல இருக்கேன், ஈவினிங் மீட் பண்ணலாம்னு சொல்றேன், திரும்ப திரும்ப கால் பண்றேன். மன்னிச்சிருங்க. சரி, என்ன சொல்ல வந்த? என்னமோ தெரியலங்க. எப்பவும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. உங்க கூடவே இருக்கணும் போல தோணுதுங்க. சரி பாரு, பேசு. ஆனா என்ன பேசுறதுன்னு தெரியலையே. பேசணும்னு தோணுது, ஆனா என்ன பேசுறதுன்னு தெரியல. ஆமாங்க. இப்ப எதுக்கு வாங்க போங்கன்னு கூப்பிடுற? வேற எப்படி கூப்பிடுறது? உரிமையா ரேணுன்னு கூப்பிடு. சரிங்க. பாத்தியா, திரும்பவும் வாங்க போங்கன்னே கூப்பிடுறேன். ஏங்க உடனே எப்படிங்க கூப்பிடுறது? கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிடுறேன் ரேணு. ரேணு, நான் உன்கிட்ட ஒன்று கேட்டா தப்பா நினைக்க மாட்டியே? கேளு. நிஜமாவே நீ என்ன காதலிக்கிறியா? என்ன கல்யாணம் பண்ணி கடைசி வரைக்கும் கூடவே இருப்பியா? ஏன் அந்த சந்தேகம் உனக்கு? சந்தேகம்லாம் ஒன்றும் இல்லை ரேணு. இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்க எதையுமே என்னால் நம்ப முடியல. எல்லாம் ஏதோ ஒரு கனவு மாதிரி இருக்கு. ஆனால் உன் கையை பிடிச்சி நடக்கிறதுக்கும் உன் கூட சேர்ந்து நிற்கிறதுக்கும் நான் சரியானவ இல்லைன்னு உள்ளுக்குள்ளே என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா என் மனசு என்ன சொல்லு தெரியுமா? இவனை மாதிரி ஒரு நல்லவன் கிடைக்க மாட்டான்னு சொல்லுது. இவனை மாதிரி யாராலையுமே என்னை பத்திரமா பார்த்துக்க முடியாதுன்னு சொல்லுது. இதே மாதிரி இவனோட கையை கெட்டியா பிடிச்சிக்கோன்னு சொல்லுது.
டேய், டாக்டர் Dress 1, நர்ஸ் Dress தான் 2. எனக்கெல்லாம் தெரியாது. நாளைக்கு காலைல ஷூட்டுக்கு ரெடியா இருக்கணும், அவ்வளவுதான். பை. வேலையா இருக்கியாம்மா? ஆமாண்ணா, நாளைக்கு ஷூட்டுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆ சரி சரி. நீங்க டயலாக்லாம் பாத்துறீங்க தானே? ஆ பார்த்தாச்சு பார்த்தாச்சு. ம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கண்ணா. என் தம்பியை நல்லா பார்த்துக்கொள்ளம்மா. நீயும் சபாவும் லவ் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். சபா எல்லாம் சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா. எங்க குடும்பத்துக்கும் சபாவுக்கும் நீ தான் சரியா இருப்ப. நீ எங்க வீட்டுக்கு வரப்போற பிள்ளை. சபாவும் என்னை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். அவன் எனக்கு இளையவன் தான், தம்பி தான். ஆனா அவன் என் தோள் மேல கை போட்டு நிற்கும்போது எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருந்தா இப்படித்தான் இருக்கும்னு எனக்கு தோணும். நான் ஊர்காட்டில் வளர்ந்தவன். கொஞ்சம் சொல்லு சொல்லுன்னு கோவம் வரும். ஆனா என் தம்பி குணமான பையம்மா. அவசரப்பட மாட்டான், நிதானமா யோசிப்பான். யார் மனசும் கஷ்டப்படாம நடந்துப்பான். நமக்கு கொஞ்சம் கம்மி தான். ஆனா என் தம்பி புத்திசாலி. அவன் என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கே எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரி காலரை தூக்கி விட்டு கெத்தா சுத்துவேன். ஒரு தடவை எங்க ஊர் மலை உச்சிக்கு தனியா தேன் எடுக்க போயிருந்தேன். இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. நான் வீட்டுக்கு வந்ததும் என்னை போட்டு அடின்னு அடிச்சு வீட்டுக்கு வெளியே போட்டு கதவு பூட்டிட்டாரு. ராத்திரி ஒரு 10-11 மணி இருக்கும். எங்க அம்மா எவ்வளோ சொல்லியும் எங்க அப்பா கேட்கவே இல்லை. அப்போ சபா என்ன பண்ணான் தெரியுமா? வீட்டை விட்டு வெளியே வந்து என் கையை பிடிச்சிட்டு என் பக்கத்திலே நின்னுட்டான். எங்க அப்பா கேட்குறாரு, இப்போ உள்ள வரப்போறியா இல்லையான்னு. அதுக்கு அண்ணனை உள்ள விட்டாதான் நானும் வருவேன்னு சொல்லிட்டு என் கூடவே நின்னுட்டான். என் தம்பி என்னை விட்டு போகவே இல்லை, என் கூடவே இருந்தான். எங்க வீட்டில் கடைக்குட்டி. அப்பாவுக்கும் என்னை விட அவன் மேலதான் பாசம் அதிகம். வேற வழி இல்லாம அன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள விட்டாரு. அப்பத்துல இருந்து சபாதாமா எனக்கு எல்லாமே. அவனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்கவே முடியாது. நான் ரேணுகிட்ட சொன்னதான் உங்ககிட்டயும் சொல்றேன். நானும் என் தம்பியும் இப்ப மாதிரியே எப்பவும் ஒன்னா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ படிச்ச பிள்ளை, புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். பாத்துக்க. அப்புறம் நம்ம ஊர் பக்கம் கட்டிக்க போறவனோட அண்ணனை அண்ணன்னு கூட மாட்டாவ, அத்தான்னு தான் கூப்பிடுவாவ. சரியா? ஆ. காதல் யான குட்டி வருது ரமோ, முத்தம் தந்தா முட்டும் வரமோ, அப்பளம் எல்லாம் பத்திரமோ, ரம்பாரமோ ஏ ரம்பாரமோ. ஏ காதல் யான குட்டி. ஹலோ மிஸ்டர் ரேணு, ஹவ் ஆர் யூ? என்ன இங்கிலீஷ்ல பலமா இருக்கு? இனிமே எல்லாம் அப்படித்தான். ஷூட் போல போயிட்டு வந்துட்டேனே. சரி, நாளைக்கு ஷூட் ஏதாவது இருக்கு? நாளைக்கு இல்ல. சரி, அப்போ நாளைக்கு ஈவினிங் 4 o'clock ரெடியா இரு. எங்க போறோம்? நான் வந்து சொல்றேன். யா யா யா. ஏ காதல் யான குட்டி. இந்த ட்ராக் தான் இப்போ போட்டியா? ஆமா. ப்ளே பண்ணு.
கொஞ்சம் வேற மாதிரி சட்டலா போட முடியுமா? வேற மாதிரி வேணுமா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நாளைக்கு காலைல உனக்கு புது டின் போட்டு தரவா? அப்படியா? சரி, ஓகே, கிளம்ப. சரி, பாய் ரம்யா. ஏய் ரம்யா ரம்யா, நான் தான். சாரி, பயந்துட்டியா? என்ன? இல்ல, ஆபீஸ்ல எல்லாரும் போயிட்டாங்க, நீ இன்னும் போல? கிளம்பிட்டேன். ஏய் ரம்யா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? ஐ லவ் யூ. ஏய், நானும் சபாவை லவ் பண்றேன்னு உனக்கு தெரியாது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் உன்னை லவ் பண்றேன், நீ என்ன லவ் பண்ணணும். ஏய், சொல்லிட்டு போ. இந்த வாட்டி இப்படி பண்ண. ஏய். இப்படிலாம் நடக்கும் தான் அன்னைக்கு நான் வார்ன் பண்ணேன். அன்னைக்கு என்னமே ஹேண்டில் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு என்னென்னமா சொன்னேன். இப்போ என்னாச்சு? டேய் கோபி, கார்த்தி எங்கடா இருக்கான்? ஆஃபீஸ் பக்கத்துல தானே ஷூட் போயிட்டு இருக்கு. இங்க தான் இருக்காரு. சபா, சபா நில்றா. டேய் சபா. சபரே, வேணாடா அப்படியே விட்டுடா. வாடா வா. ரேணு, எங்க போறோம்? உட்கார பூபதி, நான் சொல்றேன். போலாமா? ரேணு, இப்போ எதுக்காக துணி கடைக்கு வந்திருக்கோம்? அது ஒன்றும் இல்லடா, என்னோட ஃப்ரெண்டோட பர்த்டே வருது. உன்னோட மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும், அதான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். அப்படியா? வா போலாம். பூபதி, இங்க வா. ஆமா, உன் இடுப்பு சைஸ் என்ன? 32. 32. ரேணு, உன் ஃப்ரெண்டுக்கு துணி கடை வச்சு கொடுக்க போறியா என்ன? இவ்வளோ ட்ரெஸ் எடுத்திருக்க? இந்தா, அங்க தெரியுதுல ட்ரையல் ரூம், அங்க போய் மாத்திட்டு வா. சரி. பூபதி, டேய், லேட் ஆயிடுச்சு, செம்மையா பசிக்குது, சாப்பிட்டு போயிடலாமா? சரி.
ஆ. சரிடா நான் போயிட்டு வரேன். ஏய் ரேணு, ம்? என்ன இதை மறந்துட்டு போற? டேய் அதெல்லாம் உனக்கு தாண்டா வாங்கினேன். எனக்கா? ஆமா, சார் வேற யூடியூப்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. இனிமேலையாச்சும் இப்படி தாத்தா மாதிரி ட்ரெஸ் பண்ணாம மாடர்னா ட்ரெஸ் பண்ணு, புரியுதா? நான் போயிட்டு வரேன். ஏய் ரேணு,